ஸ்ரீ குருபியோ நமகா. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது 2025 மார்ச் 29 நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சிக்கான ராசி பலன்கள் தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு. இதுவரை உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். ஏற்கனவே குரு பகவான் 6ஆம் இடத்திலும் செவ்வாய் 7லும் இருக்காங்க, கேத்து 10ல் இருக்கார். 4ல ஒரு கிரக கூட்டணியே இருக்கு. இப்ப சனி பயிற்சி நடக்கிற காலத்துல சனி, ராகு, புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரனும் அன்னைக்கு அங்கதான் இருக்காங்க. அன்னைக்கு அமாவாசை, அன்னைக்கு கிரகணம். இப்போ இந்த சனி பயிற்சியானது 4ஆம் இடத்திற்கு மாறும்போது ஒரு வகையில சுப பலன்களும் உண்டு, சில அசுப பலன்களும் உண்டு. சனி 2, 3க்கு அதிபதி ஆகிறார். உங்க ராசி லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியும் அவர்தான். உங்களுடைய முயற்சி, நீங்க எப்படிப்பட்ட ஒரு உத்வேகத்தோட வேலை செய்யறீங்க அப்படிங்கிறது, உங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், அதே போல உங்களுடைய தனஸ்தானம், தனவாக்கு, குடும்பஸ்தானம், இதுக்கு அதிபதியும் சனி பகவான் தான். அவர் போய் 4ல உட்கார்றதுங்கிறது இப்போ நிறைய பேருக்கு வருமான வகையில இனி கொஞ்சம் நல்ல விருத்தி இருக்கும். அதே நேரத்துல நல்ல சொத்து சேர்க்கை இருக்கும். எப்படின்னா, இப்போ சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே எத்தனையோ பேர் வீடு கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் சாங்ஷன் ஆகி இப்போ வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. நின்று போய் இருந்த வீடு கட்டுற விஷயங்கள் எல்லாமே இப்போ மலமலன்னு நடக்கும். அதே போல இருந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டு பின்னாடி அது எல்லாமே விருத்தி ஆகும். அதே நேரத்துல உங்களோட லக்னாதிபதியான குரு பகவான் 6ல இருக்காருங்கிறதுனால ஒரு பெரிய கடன் சுமையை உங்க மேல சுமத்திருப்பார். வேலையில நிறைய ஒரு எதிர்ப்புகளோ இல்ல தொந்தரவுகளோ அந்த மாதிரி, அதாவது விரோதம், அதாவது 6ல் குரு ஊரில் பகை அப்படின்னு ஒரு வழக்கு ஒண்ணு உண்டு. நமக்கு எப்படின்னா எதிரிகள் இருப்பாங்க. அதாவது ரொம்ப ஒரு உங்களோட உயர்ந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்களா இருக்கும், எப்படி இருந்தாலுமே. ஆனா உங்களுக்கு அவங்களோட எதிர்ப்பை அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு உங்களை ஒரு இயல்பாக இருக்க விடாத நிலைமையில உங்களை ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா ஆக்குற மாதிரியான ஒரு பிரச்சனைகளை நிறைய பேர் உங்களோட உத்தியோகத்துல சந்திச்சிருப்பீங்க. வேற வேலை கிடைச்சதுன்னா டக்குன்னு நம்ம இடம் மாறிடலாம், வேற ஜாப் ஆஃபர் எப்ப வரும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ அடுத்தடுத்த வேலை மாற்றங்கள் உறுதியாக உண்டு. இப்ப ராகுவுடைய பயிற்சியும் 4ல ராகு இருக்கும்போது நிறைய பேர் பிரம்மாண்டமான ஒரு சொத்து சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். ஒரு வீடை வித்து அடுத்து இன்னொரு வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு நடக்கும். இதனால் வரை இல்லைன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு படி அதுல ரொம்ப மோசமா இல்ல அப்படின்னா கட்டாயமாக சொத்து சேர்க்கைங்கிறது உறுதியாக உண்டு. அதே போல 3ஆம் இடத்துல ராகு மாறும்போது தனுராசிக்காரங்களுக்கு அது ஒரு ஜாக்பாட் மாதிரி. நல்ல அந்த சனி பயிற்சி, இதை ஒட்டின அந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சிகள்ல அந்த அடுத்து மினிமம் ஒரு 1.5 வருஷம் ஷியரா சொல்லலாம் இல்ல நல்ல பலன்களை அனுபவிக்க போற ராசி லக்னக்காரர்கள்ல தனுராசி அந்த ஒரு டாப் 5ன்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அதுல ரிஷபம், துலாம் நம்ம டாப்ல சொல்லியிருக்கோம். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு. ரிஷபம் தான் இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மாதிரி அடுத்து துலாம், அடுத்தது தனுர் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சனி ராகு 3ல உட்காருங்கிறது என்னெல்லாம் நீங்க மனசுல விஷயம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்க செயல்படுத்த முடியும். ரொம்ப பெரிய உத்வேகத்தோட அதை நீங்க செய்வீங்க. நான் இப்போ இது நாள் வரைக்கும் இங்க அப்ளை பண்ண எனக்கு வேலை கிடைக்குமா, என்னுடைய ப்ரொஃபைலுக்கு ஏத்ததா இருக்குமா, அந்த மாதிரி நிறைய மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஒரு ஒரு உத்வேகமே இல்லாம ரொம்ப ஒரு டல்லா இருந்த அந்த இது குறைஞ்சு, எந்தூசியாசமே குறைஞ்சு இருக்கிறவங்க கூட இப்ப மலமலன்னு வேலை செய்ய இறங்கிடுவீங்க. என்னதான் ஒரு கை பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு நல்ல தெம்பும் தைரியமும் உங்களுக்கு சேரும். அதாவது அசாத்தியமான பல வேலைகளை செய்யக்கூடியவங்க 3ல ராகு இருக்கிறவங்க. அது இப்ப உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். அதே போல கேத்து பகவான் 10ல உட்கார்ந்து இருந்தவர் நிறைய தொழில் வகையில இதுலன்னா உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் இப்போ 9ஆம் இடத்துக்கு மாறுறார். அது ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்துல சனி பகவானுடைய பார்வையும் உங்களுடைய 10ஆம் இடத்திலும் உங்களுடைய லக்னம் ராசி மேலையும் பதியறது. அவர் 6ஆம் இடத்தையும் பாக்குறார். அப்ப என்ன ஆகும், ஒரு நல்ல ஒரு பெரும் கடன் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகம் மூலமா உங்களுக்கு நல்ல தனவரவும் இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எதிர்ப்பு இதுவரை என்னெல்லாம் இருந்ததோ, வேலை செய்யற இடத்துல உங்க பக்கத்து சீட்லயே உட்காந்து உங்களை பத்தி ஃபுல்லா உள்ள போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் இப்போ வாயை மூடிண்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்களால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது.
மாதிரி நிறைய பேருக்கு, அதாவது தனுராசிக்காரர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதாவது குரு உங்களுடைய அதிபதி, நானும் உனக்கு கெடுதல் நினைக்கல, நீயும் உன் வேலையை பார்த்துன்னு போ அப்படிங்கறது அவங்களுடைய பாலிசியா இருக்கும். யாராவது தன்னை வந்து இது பண்ண வந்தா கூட இவங்க வந்து ரொம்ப அதை ஒரு சாத்வீகமான முறையில தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு அடிதடி கலாட்டா பண்ணி அந்த மாதிரியான நேச்சர் நிறைய பீப்புளுக்கு இருக்காது. தனுராசி லக்னக்காரர்களுக்கு இயல்பிலேயே ரொம்ப எளிமையான, அதே போல ரொம்ப நேர்மையான மனிதர்கள். இவங்களை வந்து நம்ம தீண்டாம இருக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் இவங்க வந்து ஒரு இதுவா இருந்தாங்கன்னா டக்குன்னு இவங்களுடைய தடாலடியான முடிவுகள் எடுத்து எல்லாரையுமே வாயடைச்சு போக வச்சிருவாங்க. இப்ப வந்து ரொம்ப அவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் வந்து நமக்கு பிரமிப்பாவும் இருக்கும். அதே சமயத்துல ஐயோ எப்படி, எந்த தைரியத்துல இவர் இப்படி முடிவு பண்ணார் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் இந்த தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்கள். இவங்க வந்து தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை ஒரு தயக்கத்தோட இது சரியா சரியான்னு யோசிக்காம டக்கு டக்குன்னு அதை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்க நல்ல உயரத்தை சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணலாம். இப்ப இந்த சனி வந்து 6ஆம் இடத்துல அவருடைய பார்வை பதியும் போது எதிர்ப்புகள் அடங்கும். அதே போல உடம்புல வந்து இது வரைக்கும் இருந்த அந்த நோய் தொந்தரவுகள் அது எல்லாமே ஓரளவு கட்டுக்குள்ள இருக்கும். சுகஸ்தானத்துல போய் சனி பகவான் உட்கார்றது நல்லதா அப்படின்னு கேட்டா அது நல்லது இல்லதான். சில தொந்தரவுகளை உண்டாக்குவார். ஆனா உங்களுக்கு அதே நேரத்துல வாகன யோகங்களையும் கொடுப்பார். ஏதாவது பழைய வாகனம் எல்லாம் இருந்தா அதை நீங்க மாத்திடலாம். நிறைய பேருக்கு உங்களோட ஜாதகத்தை பார்த்துன்னு நீங்க செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கணும்னு இருந்தா செகண்ட் ஹேண்டா வாங்கிடுங்க, புது வாகனம் வாங்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ப நீங்க ஒரு கடன் சுமை ஏற்படுத்தி உங்களுக்கு அதை செஞ்சு தருவார். அப்படி லம்பா நம்ம கையில கேஷ் வச்சுட்டு இருக்க மாட்டோம். ஆனா அந்த கடனையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசா அவங்களை யோசிக்க வைப்பார். ஏன்னா இப்போ வந்து இந்த காலத்துல புக் பண்றவங்க எல்லாமே ரொம்ப ஒரு லக்ஸூரியான வீடு, நல்ல பங்களா டைப் வீடு, அதே மாதிரி ரொம்ப ஒரு லக்ஸுரி காரு, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ எடுத்துப்பீங்க. ஏன்னா வந்து சுக்கிரன் நல்ல உச்சத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நல்ல அருமையான வாகன யோகத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே போல வீடுமே வந்து நல்ல ஒரு நல்ல அழகா ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆடம்பரமான ஒரு வீடாக உங்களுக்கு அமையும். ஸோ அந்த சொத்து சேர்க்கை எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அம்மாவுடைய உடல்நிலை, உங்களுடைய சுகம், இதை வந்து கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். இதுவே 4ல போன சனி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவர் வந்து ரொம்ப பெரிய பாதகம் உங்களுக்கு பண்ண மாட்டார். குரு வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னாலுமே கொஞ்சம் உங்களுடைய சுகத்தையும் உங்களுடைய அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்னு சொல்லுவோம்ல, சௌகரியமா இருக்கிறதால கொஞ்சம் அசைச்சு பார்ப்பார். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க. அதே நேரத்துல 3ல ராகு வரும்போது நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அப்படியே தட்டி விட்டுட்டு நீங்க எழுந்து உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இப்ப குரு பயிற்சியும் இதே நேரத்துல வந்து அடுத்த மே மாதத்திலிருந்து அடுத்த ஒரு வருடத்திற்கு குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்க போறார். அப்ப என்ன ஆகும்னா சனியும் வந்து இப்ப 3ல இருந்து 4க்கு போறார். 7ல இருக்கிற குரு வந்து ராகுவோட கனெக்ட் ஆவார், 3ல இருக்கிற ராகுவோட கனெக்ட் ஆவார். அப்ப என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய கணவன் அல்லது மனைவி அவங்களோட அந்த உறவு முறையில கொஞ்சம் அந்த ஒரு ஈகோ கிளாஷ் வரும். நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான சில பிரச்சனைகள் வரும். அப்புறம் வந்து ஒரு ஒரு தொழில் ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்க போறேன், அதுக்கு முதலீடு பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்ல பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து சேருவாங்க. அதையும் வந்து நீங்க நல்லா எடுத்துக்கொண்டு செய்ய முடியும். அதுல எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய இதுவரை நீங்க வந்து எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நான் வந்து ஒருத்தருடைய ஒரு பார்ட்னரா நான் சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கேன், இது நாள் வரைக்கும் எங்களுக்கு 2 பேருக்கும் நடுவுல அவ்வளவா அந்த டேர்ம்ஸ் ஒத்து போகல, இனி பிசினஸ் நல்லா செட் ஆகி போகுமா அப்படின்னா தாராளமா போகும். யாரு கூடயாவது நமக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட அது சரியாகி அதன் மூலமா நம்ம நல்ல நம்மளுடைய அந்த தொழிலையோ நம்மளுடைய அந்த பார்ட்னர்ஷிப்லயோ நல்லது ஒரு லாபத்தை நமக்கு ஈட்டிக்கொள்ள முடியும். இது நாள் வரைக்கும் நமக்கு லாபம்னு ஒண்ணும் பெருசா வந்திருக்காது. தொழில் நல்லா ஏதோ ஓடி இருக்கும், தொழில் ஏதோ சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதுல இருந்து பெரிய லாபம் நம்ம கைக்கு வந்திருக்காது. ஆனா இனி அந்த லாபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல நீங்க போடுற இந்த பிசினஸ் பிளான்ஸா இருக்கட்டும், உங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப தீர்க்கமா ரொம்ப தீர்மானமா நீங்க இனி எடுத்து சொல்லுவீங்க. உங்களுடைய மனமும் உடலும் நல்லா தெளிவடையும். ஆனா அதே நேரத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய லக்னம் ராசிக்கும் படுறது. குருவும் பாக்குறார், சனியும் பாக்குறார். அப்போ கொஞ்சம் அப்பப்ப மனசுல வந்து ஒரு மந்த நிலை தோன்றினாலும் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன இது சங்கடங்கள் இருந்தா கூட அதை நீங்க நல்லா அதை நீங்க தாண்டி வர முடியும். ஏன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி இல்லையா, அவர் வந்து கோச்சாரத்துல அப்படியே நகர்ந்துட்டே இருப்பார். இருந்தாலுமே ஜனனகால ஜாதகத்துல வந்து உங்களுக்கு மற்ற பிளானட்ஸ் உங்களுடைய 6, 8ஆம் அதிபதிகள் எங்க இருக்கார் அப்படிங்கறத பொறுத்து சில நோய் தொந்தரவுகள் நமக்கு எப்பயுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். அதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் கொள்ளணும். சுக்கிரன் எங்க உட்கார்ந்து இருக்காரு அதையும் பொறுத்து உங்களுக்கு சில சில மருத்துவ செலவுகளும் வந்து போகும். ஆனால் அதே நேரத்தில் நிறைய லாபங்களை நீங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும். அதாவது என்னோட ஐடியா, என்னோட முயற்சி, அது மூலமா எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ற லெவலுக்கு தனுராசிக்காரனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
சரி, இப்ப திருமண வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நிறைய தனுராசிக்காரர்களுக்கு இப்பவே வந்து திருமண யோகம் கைகூடி வந்திருக்கும். அட்லீஸ்ட் இதுக்குள்ள அவங்க ஒரு என்கேஜ்மெண்டாவது பிக்ஸ் பண்ணிட்டு அதற்கு உண்டான வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கட்டாயமா நிறைய தனுராசிக்காரர்களுக்கு அந்த செப்டம்பரை ஒட்டி அதுக்குள்ளேயே வந்து திருமணம் கட்டாயமா நிச்சயமாயிடும். செப்டம்பருக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாயிடும். குடும்பத்தில் புது வரவுக்கான ஒரு பாக்கியமும் உங்களுக்கு உண்டாகும். இப்போ குருவுடைய பார்வையும் அதே நேரத்தில் அவர் 7ல இருந்து உங்களுடைய 11 லக்னம் 3ஆம் பாவத்தை பார்க்கும்போது யாராவது குழந்தை பெற்றுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சரியா செட் ஆகுமா அப்படிங்கறதும் உங்களுக்கு வந்து ஃபேவரபிளாவே எல்லாமே நடக்கும். ஆனா சின்ன சின்ன ஆரோக்கிய தொந்தரவுகள் வந்தா கூட பெருசா அதனால உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது. உங்களுடைய பிளான், உங்களுடைய என்ன நீங்க என்ன ஒரு இது வச்சுன்னு செய்யறீங்களோ அதை நீங்க அழகாவே பண்ணி முடிக்கக்கூடிய காலம் தான் இது. அந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு பெரிய ரிலீஃப். ஆனா கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட், ஒரு இடம் நம்ம வாங்கி போடுறோம், ஒரு சொத்து வாங்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய பட்ஜெட்டுக்கு இது ஓகேவா, என்னால ரீபே பண்ணக்கூடிய அளவுக்கு இது இருக்குமா, பிற்காலத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய நிலைமையும் நீங்க கருத்தில் கொண்டு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில சமயம் நமக்கு அப்ப டைம் நல்லா இருக்கும் போது ஒரு விஷயத்த கமிட் பண்ணிடுவோம், பின்னாடி அது நம்மளை எப்படி பாதிக்குங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்காம விட்டுருவோம். அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஆழம் தெரிஞ்சுதான் கால விடணும். அதே நேரத்துல நீங்க வந்து இந்த லோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனத்தோட, அந்த பேப்பர்ல கையெழுத்து போடும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனத்தோட நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பொருளை வித்து ஒரு பொருளை வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்ல கரெக்டா எப்பயுமே அதை படிச்சு பார்த்துட்டு நீங்க அதை சைன் பண்ணுங்க. இந்த காலகட்டம் மற்றபடி தனுராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுடைய கஷ்ட காலம்லாம் முடிஞ்சு போச்சு. வேலையில அப்புறம் தொழில இதுல இருந்து அந்த சிக்கல்கள்லாம் போய் ரொம்ப நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதனால தனுராசிக்கு இது ஒரு சூப்பரான சனிப்பெயர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் அடுத்தடுத்த வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.